இந்த குட்டி பொண்ணு அவளோட ரூம் கதவை திறந்து உள்ள வந்து பயங்கரமா கத்துறா. ஏன்னா அவளோட ரூம்ல இருந்தது ஒரு ஏலியன். இவ கத்துறத பார்த்து அந்த பசங்களோட அம்மா மேல வந்து பாக்குறாங்க. பார்த்தா அங்க யாருமே இல்ல. ஏன்னா அண்ணங்காரன் ஏலியனா தங்கச்சியும் கூட்டிட்டு ஒளிஞ்சுக்கிறான். இந்த பக்கம் தம்பிக்காரன் அம்மா கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி அனுப்பி வச்சிடறான். அதுக்கப்புறம் அந்த ஏலியனுக்கு கொஞ்சம் சாப்பிட காய்கறி கொடுத்துக்கிட்டு பிளானட்ஸ் எல்லாம் இருந்த புக்ல பூமியை காமிச்சு நீ இப்ப இங்கதான் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் அங்க இருந்த காய்கறி எல்லாம் மேல பறக்க வச்சு மேஜிக் காட்டுது. போரைய பொத்திக்கிட்டு ஏபிசிடி இருக்கிற புக்கெல்லாம் படிக்குது. பைபிள் அதை படிச்சு போட்டு அதுல இருக்கிற மாதிரியே சட்டை எடுத்து போட்டு போகுது. கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்குது. நடு காலிலே நாய் கூட சேர்ந்து படுத்துக்குது. பொண்ணுங்க மாதிரி வேஷம் போடுது. அதுக்கப்புறம் வெளியே வானத்தை பார்த்து கை நீட்டுது. அந்த குட்டி பையனுக்கு திடீர்னு ஒரு ஐடியா வந்து அவங்கிட்ட இருந்த பழைய எலக்ட்ரிக் பைக் காரோட பார்ட்ஸ் எல்லாம் அந்த ஏலியன் கிட்ட கொடுக்குறான். அதுவும் அதை வச்சு அவனுக்கு பறக்கிற சைக்கிள் ஒன்று ரெடி பண்ணி கொடுக்குது. அதோட கீழே நின்று கண்ட்ரோலும் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்புறம் கீழே வந்ததுக்கு அப்புறம் சோகமா இருக்கான். என்னடான்னு பாக்குது. மறுநாள் காலையில பார்த்தா அந்த ஏலியனுக்கான இவனும் தேடி பார்க்கறான். அண்ணங்காரன் அங்க வந்துடுறான். அப்போ ஒரு சின்ன நீரோடையில அந்த ஏலியன் மயங்கி கிடக்கிறத பார்த்த உடனே ஒரு வெள்ளை துணி எடுத்துட்டு போய் அதை மூடுறான். என்ன பண்றதுன்னு தெரியாம அதை அப்படியே வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துடுறான். அவங்க அம்மாவும் அதை பார்த்து பயந்து கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இவன் அம்மா இதை எப்படியாச்சும் நம்ம காப்பாத்தாங்கன்னு சொல்றான். ஆனா அவங்க அம்மா போலீஸுக்கு கால் பண்ணிடுறாங்க. போலீஸ் வந்து அந்த சின்ன பையனையும் அந்த ஏலியனையும் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்துறாங்க. அப்ப அந்த ஏலியனோட நிலைமை ரொம்பவே மோசமா இருக்கு. அந்த சின்ன பையனை உயிரோட தான் இருக்கணும்ன்ற மாதிரி சொல்றான். அதுக்கு அந்த ஏலியன் போக வேண்டிய டைம் வந்துருச்சுன்னு சொல்லுது. அதுக்கப்புறம் அந்த பையனை அங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டு அந்த ஏலியனுக்கு ஆக வேண்டிய காரியத்தெல்லாம் பண்றாங்க. அது எல்லாத்தையும் இந்த பையன் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவங்க யாருமே இல்லாத நேரமா பார்த்தா அந்த பெட்டியை ஓபன் பண்ணி பார்க்கறான். பார்த்தா அந்த ஏலியன் உயிரோட தான் இருக்கு. எதுக்கும் கவலைப்படாத, நான் உன்னை உங்க வீட்டுக்கு பத்திரமா அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஏலியன் கிட்ட சொல்றான். அப்புறம் அந்த குட்டி பையன் அவங்க அண்ணன் அவன் தங்கச்சி 3 பேரும் பிளான் போட்டு அந்த ஏலியனை எப்படியே காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடுறாங்க. அப்புறம் அந்த ஏலியனோட ஸ்பேஸ் இப்போ வந்துருது. சின்ன பையன் அதுகிட்ட போய் நிக்கிறான். அந்த ஏலியனும் அதோட விரல் எடுத்து அவனோட நெத்தியில வைக்குது. அதுக்கப்புறம் ஸ்பேஸ் ஷிப்ல ஏறி டாட்டா காமிச்சிட்டு கிளம்பிடுது. வானவில் போட்டு போகுது சரியில்லாம.